பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புஷ்பம்மா சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நீங்கள் செய்ய போகிறேன். இது வந்து ஆரோக்கியமான ஒரு சமையல். இது வந்து பிரண்டை சொல்லுவாங்க. இது வந்து பிரண்டை வந்து வீட்டில் வளர்கிறது தான். இது கடையிலலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. இந்த பிரண்டையை வச்சு துவையல் செய்யலாம், குழம்பு கூட செய்வாங்க, கிரேவி செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து பொடி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இட்லி, தோசை, சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இந்த பொடியை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயை வந்து கையில் இந்த மாதிரி விரலில் நல்லா தடவிங்க. எந்த காரணத்து கொண்டும் இது ஸ்கின் மேலெலாம் வந்து படக்கூடாது. இந்த பிரண்டை பயங்கரமாக அரிக்கும். அதனால் இந்த விரலில் மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம வந்து பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இலை சார்ந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார். பாருங்கள், இதுலேயே வந்து இப்படி எடுத்தாலே இப்படி வந்துடுது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்துட்டா இது நல்லா ஈஸியாக வரும். இந்த பாருங்கள், இந்த நார் வந்து சரியாக வரலன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு 4 பக்கமும் இந்த மாதிரி கீறினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கடாய் காஞ்சிடுச்சு. வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவு தான். இதை நம்ம வந்து பொன்னிறமாக வறுக்கணும். இது தீயை விடாமல் நல்லா பொன்னிறமாக வருங்க. இந்த வெள்ளை உளுந்து வந்து எதுக்கு போடுறோம்னா, இதுவும் நல்லா வந்து எலும்புக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வெள்ளை உளுந்து. நம்ம கருப்பு உளுந்தும் போடலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். எது போட்டாலும் நல்ல ஒரு சத்து தான். இது நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இது நல்ல வாசமாக இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா வறுப்படுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பையும் நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா வந்து செவந்துடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை எள் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். எள்ளெல்லாம் பொரிஞ்சு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப நேரம் மாறக்கூடாது, அதோட டேஸ்ட் போயிடும். அடுத்து நம்ம என்ன கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் வந்து 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். தோலோடு போட்டுக்கணும். ஒரு 10 காஞ்ச மிளகா. இதையும் நல்லா வந்து வறுத்துக்கணும். பூண்டு வந்து நல்லா வரணும். அப்போ தான் வந்து நல்லா பொடி கிடைக்கும். இல்லைன்னா ஒட்டிக்கும் அப்படியே மிக்ஸி ஜார்லேயே. நம்ம ஏன் இந்த மிளகாயை வந்து காம்போடு போட்டிருக்கோம்னா, காம்பு எடுத்துகிட்டு போட்டால் அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் வந்து காம்போடு போட்டிருக்கேன். நம்ம அரைக்கும்போது இதை வந்து ரிமூவ். இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுந்துடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து புளியை வறுக்க போகிறோம். புளியை வந்து நல்லா ட்ரையாக வறுத்து அதையும் எடுத்துக்கலாம்.
புளியும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம வந்து நல்லெண்ணெயில் சூடான பிறகு இந்த பிரண்டையை போட்டுக்கலாம். இந்த பிரண்டை நல்லா வந்து வறுபடணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பிரண்டை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே லேசாக நல்லா வறுத்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த எல்லாமே பொடிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து வறுத்து முடிச்சிட்டோம். இதை நல்லா ஆற வைக்கணும். நம்ம வந்து இந்த ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த உப்பு போடக்கூடாது, ஏன்னா அது கூடவே ஈரமாகிடும். ஆனால் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்ம வந்து அதை உப்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது நல்லா ஆறுனா தான் நமக்கு பொடி கிடைக்கும். பிரண்டை பொடிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரண்டையை அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக அரைஞ்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செய்யணும். கரெக்டான அளவாக வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து சூடான சாதத்தில் இந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பொடியை போட்டு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின்ட் பெயினுக்கெலாம் அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 முறை எடுத்தாலே போதும். நம்ம உடம்பு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.